பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். ஆனால் தலைவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை தவிடுபொடியாக்கி இருக்கிறாரு வட்ட செயலாளர் வண்டுமுருகன். நான் சும்மா இதை காமெடிக்கு தான் சொன்னேன். வட்ட செயலாளர் தாவேக்காவினுடைய வட்ட செயலாளர் தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ் இன்னைக்கு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் மக்கள் சந்திப்பு நடத்தி அங்கெல்லாம் அவர் பேசும்போதெல்லாம் சொன்னது, திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல் அதிகமாக இருக்குது, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது, இது ஒரு மாற்று அரசியலை நீங்கள் தான் உருவாக்கணும், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பெண் குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறலை தடுத்துருவேன், பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன், பெண்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே பேசினார். ஆனால் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை, தாவேகா கட்சியினுடைய வட்ட செயலாளர் தலைவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வயது சிறுமி மீது பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறாரு. அது எங்கே நடந்தது அப்படின்னா, மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமி வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய சிங்காரவேலர் அப்படிங்கிற அந்த நகருக்கு அவர் உறவினர் வீட்டுக்கு போயிருக்கு. போன இடத்துல தான் இந்த பாலியல் அத்துமீறலானது நடந்திருக்கு. 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் இந்த 10 வயசு சிறுமி மீது பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு தினேஷ் என்பவர். அவர் பேர் வெறும் தினேஷ் இல்லைங்க, பாம்பு தினேஷ். தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ் அவர் யார் அப்படின்னா, ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ட மரியம் வில்சன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தவர். குழந்தை தெருவில் விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் தான் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குது. உடனே அந்த குழந்தைய மிரட்டியும் இருக்கிறார். இதை வெளியே சொன்னால் உன்னை நான் கொன்றுவேன் அப்படி சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. அந்த குழந்தை நேராக அவங்க சித்திக்கிட்ட சொல்லியிருக்குது, என்னை இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த சித்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடனே குழந்தையோட தாய் தகப்பன் தெரிவிக்கிறாங்க. இதை காசிமேடு காவல் நிலையம் கொண்டு போகிறாங்க. அவங்க அறிவுறுத்தலின்படி மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கை பதிவு செய்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. காவலர்கள் கைது செய்ய போகும்போது அந்த இடத்துல தினேஷ் என்பவர் கிடையாது. அங்கே விசாரிக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க, வாக்கு எண்ணும் மையத்துக்கு அவர் போயிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட தாவேக்காவினுடைய வேட்பாளர் மரியன் வில்சனுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தவர் வட்ட செயலாளராக தாவேக்காவில் இருக்கிறார் தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ். விஜய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாரு இல்லையா, நாங்கள் பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆட்சி வருவதற்கு முன்னாடியே இப்படியான அத்துமீறல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 வயது சிறுமின்னு சொல்லி பார்க்காம ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நீங்கள் பாலியல் தொந்தரவு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்ன மாதிரியான அட்டூழியங்கள்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உண்மையிலேயே காவல்துறையை நம்ம பாராட்டியே ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் மீது கை வைத்தா உடனே அவங்களை கைது செய்யணும் அப்படிங்கிற அவங்க ஒரு எண்ணம் வந்தது பார்த்தீங்களா. சட்டங்கள் இருக்குது, ஆனால் ஆட்சியாளர்கள் அதை குறுக்கிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனால் இந்த முறை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த வண்டு முருகன் வட்ட செயலாளர், தாவேக்காவினுடைய வட்ட செயலாளர் தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ் வசமாக சிக்கிட்டாரு. போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுப்போம்,
பெண்கள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், பெண்கள் வந்து சுதந்திரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த தலைவர் விஜய் அவர்களுடைய வாக்குறுதியவே தவிடுபொடியாக்கி இருக்கிறாரு தாவேக்காவுடைய வட்ட செயலாளர் தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ். ஆனால் இவர் யாருக்காக வேலை செஞ்சார்? மரியன் வில்சன், ஆர்கே நகர் தொகுதியில் இது வேட்பாளர் மரியன் வில்சனுக்கு வந்து வேலை செஞ்சவர் தான். அப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இப்படி நடக்குதுன்னா, ஆட்சிக்கு வந்த பின்னாடி நாங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிங்க அப்படின்னு சொல்லி ஓவர ஆட ஆரம்பிச்ச மாட்டாங்க. அப்போ இங்கே கொடுத்த விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அப்போ தொண்டர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணுறாங்களா? அது இல்லை. இன்னைக்கு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு போயிருக்காரு இல்லையா? இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து இது சேகு கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளங்களை போட்டிருக்காரு. அதை உங்களிடத்து நான் வந்து சொல்கிறேன், பாப்போமா? அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டது தான், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தலைவர் கொடுத்த வாக்குறுதியவே தவிடுபொடியாக்கி இருக்கிறாரு வட்ட செயலாளர். 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். அதில் அவர் குறிப்பிட்டிருக்க என்னன்னா, சென்னை மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமி வட சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு சிங்காரவேலன் நகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. தமிழகத்தில் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற தினமான ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அந்த சிறுமி அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் என்கிற பாம்பு தினேஷ் என்பவர் வீட்டிற்கு விளையாடிட்டு இருந்த அந்த பிள்ளையை வந்து அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறார். தனது அறைக்கு சிறுமியை அழைத்து சென்ற பாம்பு தினேஷ் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல் வந்து ஈடுபட்டிருக்கார். தான் அத்துமீறலில் ஈடுபட்டதை சொன்னால் கழுத்தை அறுத்து கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறார். தனக்கு நேர்ந்த கொடுமையை மயிலாப்பூரில் உள்ள தனது சித்தியிடம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த சிறுமி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தாய் தகப்பனிடம் இந்த தகவலை வந்து சொல்லிட்டாங்க. போக்சோ வழக்கு என்பதால் காசிமேடு போலீசாரால் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு பரிந்துரைத்து வழக்கு பதிவு செய்து 4ஆம் தேதி தினேஷை கைது செய்யறதுக்காக போயிருக்கிறாங்க. தினேஷ் வந்து ஆர்கே நகர் தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் மரியம் வில்சனுக்கு ஆதரவாக வாக்கு எண்ணும் மையத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால் அவங்களால கைது செய்ய முடியலை. அதைத் தொடர்ந்து நேற்று இரவு தினேஷ் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட தினேஷ் 43வது வார்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்ட செயலாளர். ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மரியன் வில்சனுடன் சேர்ந்து அவருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி வாய்கிலேயே இவங்க பேசிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே வண்டு முருகன் வசமாக சிக்கிக்கொண்டார். இனிமேல் விஜய் என்ன இதை பற்றி அறிக்கை வெளியிட போகிறாரா அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.